மாதத்தில் குழந்தையோட அசைவை நன்றாக உணர முடியும். அதாவது குழந்தையோட வளர்ச்சி வந்து முழுமையாக இருக்கும். குழந்தைக்கு மூக்கு உள்ளிட்ட முக அம்சங்கள், அதாவது கண்ணு காதெல்லாம் டிஃபைனாக தெரியும். முன்னிருந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் முழுமையாக குழந்தையாக மாறியிருப்பாங்க. குழந்தை இந்த வாரத்தில் அம்னியோட்டிக் திரவத்தை வந்து விழுங்குற செயலை வந்து செய்வாங்க. குழந்தையோட செரிமான அமைப்பு வந்து தேவையான அளவில் வளர்ந்துருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட கட்டை விரலை அவங்க வாயில் உறிஞ்சுவாங்க, அதாவது சக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கையை. குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். அவங்களோட மூளையோட நரம்பு மையங்கள்லாம் நன்றாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். குழந்தைக்கு தூக்கம் விழிப்பு ரெண்டுமே கொண்டிருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தை அதிக சத்தம் கேட்டு கண் விழிப்பாங்க. குழந்தையோட தோல் வந்து நல்லா ஹார்டாக மாறி இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட மோஷன் உருவாக ஆரம்பிக்கும். அது கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மோஷனை மெக்கோனியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி லாஸ்ட்டு 5 மந்தில் உங்கள் குழந்தையோட குடலில் இந்த கழிவுகள்லாம் சேர்ந்துருக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி இந்த பொருளை வந்து வெளியேற்றும் குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 2 நாட்களுக்கு இந்த மணிக்கு பச்சை கலர்லேயோ கருப்பு கலர்லேயோ மெக்கோனியம்ன்ற மோஷன் போகும். உங்களோட குழந்தை இந்த வாரத்தில் 16லேருந்து 17 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்கலாம். அவங்களோட எடை 300 கிராம் அளவுக்கு இருக்கலாம். இந்த 20வது வாரத்தில் தலை முதல் கால் வரைக்கும் குழந்தையோட நீளத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி. குழந்தை இந்த வாரத்தில் குடமேல அளவு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. உங்கள் குழந்தைய உள்ளங்கையில் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, இது வரைக்கும் குழந்தையோட அசைவை நீங்கள்